ஒரு டீ. தம்பி இந்த பாட்டி. அக்கா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். ஏன்பா தம்பி வண்டி மாதிரி இருக்கு, அந்த பிள்ளை யாருப்பா? வண்டி இந்த இருக்காப்பா. ஏதோ ஒரு பிள்ளையோட உட்காந்துருக்கானே. சரி வரட்டு, யாருன்னு பார்த்து கேட்டு விசாரிப்போம். தினேஷ் வண்டி இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. எங்கடா இருக்கியா? இங்கே இந்த வந்துட்டு இருக்கேன் பாருங்க. பங்கு ஹைடா பங்கு கேட்டாதான்டா ஐயோ அம்மானு ஓத்துல அடிக்கிறியா? அந்த காரியத்தை உங்கள் பிள்ளை கேட்டால் உசுரே கொடுத்துறான்டா. பங்கு பார்க்குறான்டா வாடா பங்கு. உங்க காட்டில் மழை தான்டா. நடத்துறா பங்கு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எனக்கு தான் நான் வர மாட்டேங்குது. நீ பார்த்துருக்க? கோயிலில் பார்த்த மாதிரி இருக்குடா. அங்கே பார்த்தமோ? சொல்லவே இல்லை பங்காளி. இதுதான் பங்காளி பஸ் ஸ்டாப்ல நிற்கிறானா? இவன் டெய்லி வாட்ச் பண்ணியிருக்கேன்டா. 5 மணி ஆனால் மட்டும் போதும் எங்கேயாச்சும் ஓடிட்டான்டா. இப்போ தான் தெரியுது இங்கே தான் உட்காந்து வடை சுட்டுட்டு இருக்காருன்னு. இந்த பொண்ணுட்டு நம்பர் வாங்கணுமே, எப்படி வாங்குறதுன்னு தெரில. சரி கேட்டு பார்ப்போம், கொடுத்தா ஓகே. பங்காளி நீ பாரு, நம்ம குத்துக்கழுவு மாதிரி உட்காந்துருக்கோம், நம்மளை கண்டுக்கிறாம போகிறாங்க பாரு. இதாண்டா காதலுக்கு கண்ணுன்றது. சக்தி ஆள் வரவும் கண்டுக்காம கூட போய்க்கிருக்கானடா. பங்காளி எங்கே தான் போயிட போறியா? விட்றா வண்டியை பின்னாடியே. இவன் சும்மாவே ரெக்க கட்டி பரப்பியான். பின்னாடி ஒரு தேவதை வேற உட்காந்துருக்கு, விடுவானா? சீக்கிரம் போடா. நீ என்னடா ஏன் லேட்டா வர? எங்க போன? பஸ் இல்லையா? ஏன் ஆட்டோல வர வேண்டியதானே? ஏன் ஆட்டோ எதுவும் கிடைக்கலையா? எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாதே ஆகும். ஃபோனை கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி வைக்கணும். வா. இப்போதான் ஃபோனை நோண்டக்கூடாதுன்னு சொன்னேன், மறுபடியும் அதே ஃபோனதே வச்சுருக்க. இப்போ தான் அந்த ஃபோனுக்கு சார்ஜரே இல்லைன்னு சொன்னேன். கொடு ஃபோனை கையில் கொடு. முதல்ல உன் ஃபோனை என் கையில் கொடு. ஃபோனை கையில் கொடு. முதல்ல உன் ஃபோனை கையில் கொடு. என்னாச்சு?
ஹலோ ஹலோ பிளாக்கா தெரியுது. ஹலோ போச்சா ஃபோன் கீழே விழுந்துருச்சா? ஃபோனை என் கையில் கொடுத்துருந்தா நல்ல பொண்ணு கொடுத்துருந்துருப்பேல. போச்சா போ போ. யாரா அது? யார்கிட்ட எவ்வளோ நேரமாக பேசிகிட்டே இருக்க? ஏய் உன்னே தான்டா கேட்குறேன், யாரா? அன்னைக்கு பஸ் ஸ்டாப்லேயும் கோயிலையும் பார்த்தோம்ல, ஆமாம். அந்த பொண்ணு தான். என்னது அந்த பொண்ணா? அந்த பொண்ணுக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேசாது. அந்த பொண்ணுகிட்ட எப்படிடா பழகுன? பங்கு இப்போ கொஞ்ச நாள் பேசி பழகணும்ல, அந்த பொண்ணு பேச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு பங்கு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு பேச்சு எனக்கு புரியும். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு பங்கு. பிடிச்சிருக்கா? என்னமோ பண்ணு. என்ன பங்கு பேசி முடிச்சிட்டியா? இன்னும் பேச வேண்டியது இருக்கா? என் ஆள்கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறேன், எனக்கே ஒரு இதுவும் புரிய மாட்டேங்குது. அப்படி கையை ஆட்டி ஆட்டி என்னடா பேசுகிறீங்க? என்னமோ செய். பங்கு நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு கோயிலில் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் பங்கு. ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைய பார்த்தப்பே எனக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அது வரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு ஊங்க பொண்ணே தெரியாது. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு பங்கு. நான் அந்த பிள்ளைய தான் கல்யாணம் முடிக்க போகிறேன். என்னது கல்யாணம் முடிக்க போறியா? உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? இல்லை பங்கு, வீட்டு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் இருக்கீங்களே பங்கு, நீங்கள் என்னை சேர்த்து வைக்க மாட்டீங்களா? சரி பங்கு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, விடு பங்கு, பார்த்துக்குவோம். எனக்கு இது போதும்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. சரி பங்கு, நேரம் ஆச்சு, கிளம்புவோமா? சரி பங்கு, கிளம்புவோம். என்ன கிளம்புவோம் முடியா? மறுபடியும் ஃபோன் எடுக்கிறியா? டேய் என்னடா பண்ணுற? இல்லை பங்கு, சும்மா தான். தெரியும்டா என்னை எப்போ விட்டு என்ன பண்ணுவேன்னு. எங்கே கிட்டே வா. ஹெல்மெட்டும் வண்டியில தான் வச்சிருக்கேன், சாவியும் வண்டியிலாண்டா வச்சிருக்கேன். என்னடா செய்கிற? யார்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி இருக்க? சாப்பிட்டே இல்லையா? மணி 12 மணி ஆகுது. யார்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தூங்குடா, போ சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குடா. இதான் சாப்பிடணும்னே. சரி வா, காலைல கொஞ்சம் உன்ட்ட பேசணும் வா. சரி நின்றா. ஏழை ஏழை ஓரமான பாடுறா. என்னடா மணி ஆயிடுச்சு, ஆளை காணோம். ஃபோன் பண்ணுறா அவனுக்கு. ஆத்தா கோயிலுக்கா? பேராண்டி கோயிலுக்கு வந்தீங்களா? டேய் மணி என்னாச்சு, இவ்வளோ லேட்டாக வர? இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுறீங்க? டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்னப்பா டக்குன்னு கிளம்பி வந்துட்டீங்க? பல பிரச்சனைகள்லாம் பார்த்து சந்திச்சு வரவேணாமா? சரிடா, அதான் வந்துட்டேன்ல, வாங்கடா, கோச்சுக்கிறேன்டா.
வந்ததே லேட்டு, இதில் ஆடி அசிஞ்சு வந்துருக்காங்க பாரு. சீக்கிரம் கூப்பிட்றாங்களே. சீக்கிரம் கூட்டு வாடா. இங்கே இல்லைங்க. பூசாரி, பூசாரி. தம்பி வரேன்ப்பா. டேய், இந்த பூசாரி நீ வராரா? என்னப்பா இந்த பக்கம்? யாருப்பா அந்த பிள்ளை? இல்லைண்ணே, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே. யாரா அந்த பிள்ளை? இந்த பிள்ளை தானே கல்யாணம் பண்ணி போகிறேன். வீட்டுக்கெல்லாம் தெரியுமா? அப்படி தெரியாதுண்ணே. தெரியாதா? தெரியாதா? கல்யாணம் முடிச்சு எங்கடா கூட்டு போவ? கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டு தானே கூட்டு போக போகிறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? வீட்டில் பார்த்து முடிச்சு வைக்க மாட்டாங்களா? நம்பி தானே வந்திருக்கேன், நீ கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு. ப்ளீஸ்ண்ணே, எங்கள்கிட்ட கல்யாணம் முடிச்சு வைங்கண்ணே. ஏன்பா நீங்கள் 2 பேர் தான் அவனுக்கு உடந்தையா? அண்ணே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே, கூப்பிட்டியா எல்லாம் வந்தோம். ஊருக்குள்ளே கேட்க ஆள் இல்லாமல் திடுறீங்கடா. சரிங்க வரேன். இந்தாப்பா பூவு, அந்த பிளேட்டை கொடுத்து தலையில் வச்சுக்கிற சொல்லு. ஒரு முளம் பூ கூட வாங்கி தர மாட்டேன்றாங்க. இந்த காலத்து பிள்ளைய இவங்களை நம்பி எப்படித்தான் வருதுகளோ. நல்லா தொட்டு கும்பிடுங்கடா. கடைசி வரைக்கும் சண்டை சத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு. உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இன்னும் கூட்டாளி கீட்டாளின்னு இவங்க 2 பேரோட சுற்றிக்கிட்டு இருக்காத. சரி, இந்தா தாலியை கட்டு. ஆத்தா புண்ணியத்தில் நல்லா இருப்பீங்கப்பா. நல்லா இருக்கணும். குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில் வச்சு விடு. இவனால என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ கடவுளே, நீதான் காப்பாற்றணும். இந்தா பாரு. என்னங்கடா? வீட்டுக்கு நாங்கள் வந்தால் பஞ்சாயத்து ஆயிரும். இப்படியே நாங்கள் கிளம்பிடுறோம், நீயே போய் சமாளிச்சுக்கோ. வாங்கடா, எங்கள் அப்பா பேசி நான் சமாளிச்சுக்கிட்டா. வாங்கடா. டேய் பங்கு, வேணாம் பங்கு. வாங்கடான்ட்டுல வாடா. ஏய், என்னோட இப்படி பண்ணிட்டு இருக்கியா? கூட வர்றதை பார்ப்போம். பங்கு பெருசு உட்காந்துருக்காரா, சுத்தம்டா அன்னைக்கு. யாரா அந்த பொண்ணு? இங்கேயே கூட்டு வந்திருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நின்றுட்டே இருக்கியே, என்ன காரணம்? கேக்குறாரு. இந்த பிள்ளை வாய் திறக்காதா? இந்த பிள்ளை என்ன ஊமையா? ஊமை மாதிரி நிக்குதாப்பா. பெரியவனே, வெளியே வாப்பா. என்னப்பா? என்னப்பா? யாரா அது? நினைச்சேன்டா இப்படி அதான் பண்ணுவீங்கண்டு. அறிவு என்னப்பா செய்யறது? உன் மான சொல்லியப்பா. நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டேப்பா. நான் எப்படி தலகாமிச்சு நடக்க முடியும் ஊருக்குள்ள? ஆமாப்பா, ஊமை பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. என் மனசு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஓங்கடா, நீங்களும் பங்காளி சொல்லிட்டு எனக்கு வெக்கமா இருக்கா? நாங்க என்ன பண்றது? கூப்பிட்டியா போனோம். இப்போ நான் பண்ண காரியத்துக்கு அவங்க அசிங்கமா இருக்கா? நிறுத்துங்கப்பா. பெரியவனே, என்ன அது? சின்னவனே, என்னடா அது? என்னங்கப்பா ஊமை பொண்ணு சொல்கிறீங்க? என் மனசு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அண்ணனுக்கு தான் நல்லா வாய் பேசுகிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிங்க. இன்னைக்கு அந்த வாய் பிரச்சனைனா வந்து அண்ணி தனியாக இருக்குது. அக்காங்க தான் நல்லா வாய் பேசும். இந்த வாய் சண்டைனால தானே அந்த அக்கா வந்து தோலை வெட்டி தான் கிடக்கு. இவங்களுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ பரவாயில்லப்பா. மனசு பிடிச்சி நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். உங்கள் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுவோம்ப்பா. ஒரு ஊமை பொண்ணு முடிச்சுட்டு வந்துட்டானுப்பா. கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம சொந்த பந்தத்துல எப்படி பொண்ணு இருக்கு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வச்சுக்கலாம். கல்யாணம் பேச்சு எடுத்தா இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சொல்லுவான்னு பார்த்தா இப்படி பிள்ளைய கூட்டு வந்து நிக்கிறான்ப்பா. ஊர் என்ன மதிக்குமா? ஊர் என்னப்பா ஊருன்னு பேசிக்கிட்டே இருக்க. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம். இவனுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்ச என்ன பொழப்பு நல்லா இருக்கு? பொண்ணை கல்யாணம் வச்சேன், அது வாழ்க்கை எப்படி இருக்கு? இவனாச்சும் தியாகம் செஞ்ச மாதிரி ஒரு ஊமை பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். நீங்க சொல்றீங்க ஊர்ல ஏத்துக்குருவாங்களா? ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அவனே இந்த பிள்ளையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். நீ அதை சப்போர்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வரலாம்ப்பா நம்ம கடமை. அப்பா, தெரியாம கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா. நீங்க தான் மன்னிச்சு ஏத்துக்கணும். நம்ம ஊருக்கு பெரிய மனுஷன், நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்.
அவன் இஷ்டத்துக்கு முடிச்சான்ல, அவன் இஷ்டத்துக்கு போட்டோம். ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா. பெரியவனே என்னப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. டேய் பெரியவனே, சத்தம் கித்தம் போடக்கூடாது. அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கிருவான். உனக்கு பிடிக்கலையா போ. சரி, நீ என்னப்பா சொல்ற? நான் எதுவும் சத்தம் போடலப்பா. பெரியவன் தான் கோச்சிட்டு போறான், அவனை தான் சரி பண்ணணும். நீயும் நம்ம குடும்பத்துல பெரிய ஆளு தானப்பா. உன் பேச்சு ஏத்துக்கிறேன்ப்பா. ஒன்றும் கவலைப்படாத, நல்ல ஒண்ணா தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உன் பேச்சு மீறும். அப்புறம் நான் பார்த்து சேர்த்து வச்சதாப்பா அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா, தீர்க்காயுஷம் நல்லா இருப்பீங்கப்பா. அப்பாவும் அண்ணனும் உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்க. சரிங்கய்யா. அப்பாவும் சொல்லிட்டாரு, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இணைபிரியாமல் சந்தோஷமாக வாழணும்பா. இளங்கோ, உங்களை வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போப்பா. வீட்டுக்குள்ள கூட்டு போப்பா.